நீங்கள் படித்த படிப்பு நீங்கள் படித்தது சரியா. இப்போ நான் படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன். எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்ன பெரிய எம்ஏ, அதை விட நிறைய படித்த ரொம்ப பேர் இருக்கான், அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. நான் ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன் 40 லட்ச ரூபாய்க்கு. என்ன 40 லட்ச ரூபா கார், அவர் 4 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காரு. இதெல்லாம் ஒரு காரா? அதுக்கு மேலே பல கார் வாங்கியிருக்காங்க. நான் வாங்கின கார், நான் உழைச்சி நான் சம்பாரித்த காரை ஒன்றும் இல்லைங்க. நான் ஒருத்தன் அதெல்லாம் ஒரு பெருமையும் கிடையாது. நான் ஒரு 2000 ரூபாய் செருப்பு வாங்கி போடுறேன். என்ன 2000 ரூபா செருப்பு, அவர் 20,000 ரூபாய்க்கு போடுறாரு. இதுக்கு மேலே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி நான் எதுவெல்லாம் சிரமப்பட்டு அடைஞ்சனோ அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை இந்த உலகம் சொல்லிகிட்டே இருக்குது. சொல்லுதா? கரெக்டாக? அதான் அது எல்லாமே நான் சம்பாதிச்சது, நான் சிரமப்பட்டது. அப்படி நான் எந்த சிரமமும் படாத, நான் சம்பாதிக்காத, தானாக வந்த ஒட்டிக்கிட்ட சாதி மட்டும் இப்படி பெருமையாக மாற முடியும். அது நான் சம்பாதிச்சதா, நான் விரும்பினதா? அது எப்படி பெருமையாக இருக்க முடியும்? அப்போ அந்த பெருமையை ஊட்டுவதன் மூலமாக உங்களை பின்னுக்கு இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் உருப்படாமல் போய் இன்னும் குறியாக இருக்காங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப அந்த சாதியை சொல்கிறான். இதை தொடர்ந்து ஒரு உரையாடலாக மாற்றி எல்லாரிடம் போய் பேசுவதன் மூலமாகத்தான் இந்த சாதி அழுக்கிலிருந்து விடுபட முடியும். அதற்கான துவக்கமாக இந்த டிபேட் இருக்கட்டும்.